சன்னா கொத்துக்கடலை இதை நம்ம ஹோல் நைட் ஊற வச்சுருக்கோம். இது நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சாச்சு. இதை நம்ம ஒரு உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். ஈஸியாக சன்னா மசாலா பண்ணுறதுக்கு ஈஸி ரெசிபி. சால்ட், ஒரு 2 சின்ன ஸ்பூன் போதும். ஒரு பேனை வச்சு 2 ஸ்பூன் 2 டம்ளர் தண்ணி, 1 2 ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி மீடியம் சைஸ், ஒரு இஞ்சி துண்டு. இப்போ இதெல்லாம் எடுத்து இந்த ஹாட் வாட்டரில் போடணும். அப்புறம் இந்த டொமேட்டோ, அப்புறம் இந்த இஞ்சி பீஸ் போட்டுற வேண்டியது. இது கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். இதில் முந்திரி பருப்பு போடணும், ஒரு 6 முந்திரி பருப்பு. ஆனால் ஃபார் அ சேஞ்ச் நான் வந்து வால்நட் போடுறேன். எது வேணால் போடலாம், வால்நட் இல்லைன்னா பாதாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, வேகட்டும். நம்ம அந்த வெந்தது இல்லையா, கொஞ்சம் தண்ணி இருக்கு அடியில், பரவாயில்ல. அந்த இதோட நம்ம ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுற வாட்டரோடு இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கொத்துக்கடலை நல்ல பழமாட்ட வந்திருக்கு. இதோ சூப்பராக வந்தாச்சு. இது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கணும், விழுதாக அரைச்சிக்கணும். ஓகேயா? இப்போ கடலெண்ணெய் இது வச்சுக்கலாம், ஆர் வெண்ணெய் இது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். சீரகம் இதை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், இந்த வேக வச்ச தண்ணி இருந்தது இல்லையா, அதை நம்ம இப்போ விட்டுக்கலாம். அதே மாதிரி சன்னால வாட்டர் இருக்கும்ல, வேக வச்சது சன்னால, அந்த வாட்டர் கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ சன்னாக்கு வேணுங்கிற சில்லி பவுடர் போட போகிறோம்.
நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க கேர்ஃபுல்லாக. அப்புறம் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கொஞ்சம் நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் சாரி. இந்த குழந்தைங்க நான் எடுக்கிறேன்னு ஆசைப்பட்டு ஏதோ ஒன்று இந்த மாதிரி மிஸ்டேக் வந்துடுது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்போ நல்லா இது கொதிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மிக்சியில் அரைச்சிட்ருக்கோம் இல்லையா, வேக வச்சு வெங்காயம், தக்காளி, இஞ்சி இதெல்லாம் போடும். நான் ஆக்சுவலாக பூண்டு போடுறது கிடையாது, அதனால் நான் இஞ்சியாக அரைச்சிட்டேன் முதல்லையே. ஓகேயா? நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்தப்புறம் நம்ம சன்னாவை போடுறோம். இப்போ நம்ம கொதிச்சாச்சு. இது நல்லா பச்சை நாட்டம் போக கொதி வந்தாச்சு இல்லையா மசாலா. இப்போ நம்ம இதை சேர்க்கணும். இது ஒரு எளிமையான சன்னா மசாலா, வித்தவுட்டு கார்லிக், பூண்டு போடாமல். இஞ்சி மட்டும் போட்டுக்கலாம், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு சில பேருக்கு பிடிக்காது ஃப்ளேவர், அதனால் போடுறது கிடையாது. அதுக்குள்ள கொத்தமல்லி தழை போடுறோம். இந்த கஸ்தூரி மேத்தின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் இருக்கும், நல்லதும். அது ஒரு நல்ல ஹெர்பல் தான். இப்போ நம்ம எப்போ போட்டோம் உப்பு, இந்த இதுக்கு நம்ம குத்துக்களை வேக வச்சு போட்டோம் இல்லையா, இப்போ கொஞ்சமாக நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம், வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் சுகரோ இல்லை ஜாக்ரியோ ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடி கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு துண்டு போடுறேன். சர்க்கரை, ஸ்வீட், எனி ஸ்வீட் போடலாம். இப்போ உங்களுக்கு இன்னும் செமி லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதையே கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்கானோன்னா சன்னா மசாலா ரெடி. ரொம்ப ஒரு ஈஸி மெத்தடு, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல். இந்த டீ பேக்கெல்லாம் ஏன் போடலன்னா, இப்போது சிலதுலாம் டீ பேக்லாம் அந்த கலர்ஸு மிக்ஸ் பண்ணுறாங்க, என்னமோ அந்த கலரிங் மேட்டர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல நான். ஸோ அதனால் நான் போடல. உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ளேவர் பிடிக்கும், கலர் பிடிக்கும் அப்படின்னா இந்த டீ பேக், ஒரே ஒரு டீ பேக்கு இந்த குத்துக்களை வேக வைக்கும்போதே ஒரு சின்ன டீ பேக்கை உள்ளே போட்டுடுங்க. ஓகேயா? அதுதான் மெத்தடு. பட் ஐ எம் நாட் யூஸிங் இட். அந்த கலரிங் மேட்ரே எனக்கு அலர்ஜி, போடுறதில்ல. ஓகே, அவ்வளோதான். இது நல்லா திக்கானோன்னு எடுத்து வச்சிட வேண்டியதான். சன்னா மசாலா கிரேவி, சன்னா மசாலா இஸ் ரெடி. சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். சப்பாத்தி இப்படி நம்ம இட்டு, இது வந்து டபுள் லேயர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டோம், கப் மாதிரி பண்ணி அதை மூடிட்டு இது ஒரு இது டபுள், ஆக்சுவலாக இது டபுள் லேயர் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இதாக இருந்தால் கொஞ்சம் மேலே எழுந்து வரும் இல்லையா, அப்போ திருப்பி போட்டுக்கோங்க. லேசாக ஒத்தி கொடுக்கணும். துணியில் கர்ச்சீஃப், திக்கு டவல் ஏதோ ஒன்று அப்படி லைட்டாக ஒரு 3 பக்கமாக அப்படி பண்ணிங்கன்னா
இது என்னென்னா ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக இருந்தால் தான் சப்பாத்தி கொஞ்சம் நல்லா வேகணும். இப்படி அமுத்தி கொடுங்க. வெந்தாச்சு, போதும். இப்படி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நெய் தடவிடலாம். அவ்வளோதான். இதோ இது டபுள் லேயர் சப்பாத்தி. இது வீட்டில் போட்டால் ஆவக்காய் ஊறுகாய். இது ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆனால் கூட கிடவே கிடாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது டெய்லி வெள்ளரிக்காய் சாப்பிட்டா நல்லது. அப்புறம் இது வந்து நம்ம பண்ணின சின்ன மசாலா. இது வந்து கருப்பு கவுனி அரிசி ரைஸ் குக்குடு. முதல் நாளே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு 1:3 விட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் வெயிட் போடலாம். போட்டால் ரொம்ப நல்லா 3 விசிலில் நல்லா வருது. இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிடுங்க. இது வந்து 20 to மோர் தென் 20 ஒரு சிக்னஸை வந்து குறைக்கிறதான், கேன்சருக்கு ரொம்ப நல்லதான். அதனால் இது டெய்லி சாப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு வேறு சாத்துக்கெலாம் பிடிக்கலன்னா கூட ஒயிட் ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு இது தயிர் சாத்துக்கு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேயா? அதுக்கப்புறம் கேர்டு. டெய்லி கேர்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதில் பல சத்துக்கள் இருக்குது. உங்களுக்கு உடலுக்கு வேணுங்கிற சத்து இருக்குது, நிறையா இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஓகேயா? ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா? தேங்க்யூ.